ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் நோவேர். இந்த படத்தோட ஸ்டோரியில் என்னென்னா, ஸ்பெயினில் நடக்கிற வார்னால் அவங்க ஊரில் தண்ணி சாப்பாடு எல்லாத்துக்குமே பற்றாக்குறை வந்திருக்கும். அதனால் அந்த ஊரில் லேடிஸையும் குழந்தைங்களையும் கவர்மெண்ட்டே கொண்டுட்ருப்பாங்க. இந்த ஊரில் இருந்தால் அவங்களையும் கொண்டுடுவாங்கன்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஹீரோயினும் ஹீரோவும் லீகலாக இங்கேருந்து வெளியே போக யாராலையும் முடியாது. அதனால் பணம் கொடுத்து இல்லீகலாக கண்டெய்னர் வழியாக போகலாம்னு அதில் போகிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் கூட இன்னும் சில பேரும் கண்டெய்னரில் ஏறி உட்காந்து கொஞ்ச நேரத்துலையே இந்த கண்டெய்னர் நிறைய ஆள் இருக்கிறதா சொல்லி பாதி பேரை வேறு கண்டெய்னரில் மாற சொல்கிறாங்க. ஹீரோ முதல்ல நான் போக மாட்டேன், என் ஒய்ஃப் இதில் தான் இருக்கான்னு சொல்வார். ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் அவரை பிடிச்சி தள்ளி வேறு ஒரு கண்டெய்னரில் ஏற்றிடுவாங்க. இப்போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்க ஒரே கனெக்ஷன் ஃபோன் மட்டும்தான். அதில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஹீரோயின் இருக்க கண்டெய்னர் ஒரு வண்டியில் செக் போஸ்ட்டை தாண்டி போகிறப்போ அங்கே மடக்கி ஒரு போலீஸ் அதை செக் பண்ணுறாரு. கண்டெய்னர் ஓப்பன் பண்ணாலும் தெரியாத மாதிரி ஒரு ஷீட் போட்டு எல்லோரும் நல்லா தான் ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த போலீஸ் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு. ஹீரோயின் மட்டும் அங்கே இருக்க ஒரு பெரிய பாக்ஸ் மேலே ஏறி படுத்திருப்பாங்க. அதனால் அவங்கள தவிர மற்ற எல்லாரையுமே அந்த போலீஸ் ஷூட் பண்ணிவிடுவார். இப்போ அந்த வண்டி அங்கேருந்து மூவ் ஆகி இப்போ ஷிப்பில் போய் எல்லா கண்டெய்னரையும் ஏற்றிட்டாங்க. இங்கே நடந்தது எல்லாமே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பாங்க. கடலுக்குள்ளே கண்டெய்னர் போயிட்டுருக்கப்போ அங்கே வந்த புயல்னால் கண்டெய்னர் எல்லாம் ஆடி ஹீரோயின் இருந்த கண்டெய்னரோடு சேர்த்து ஒரு 4-5 கண்டெய்னர் கடலில் விழுந்துருது. விழுந்த ஃபோர்ஸில் இவங்க மயங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்க்குறப்போ அவங்க ஃபோன் உடஞ்சிருச்சு. அது ஒர்க்கும் ஆக மாட்டேங்குது. சுற்றி ஏதாவது இருக்கான்னு அந்த கண்டெய்னரில் தேடி பார்ப்பாங்க. அப்போது ஒரு பேக் இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியும் ஒரு பட்டன் ஃபோனும் இருக்கும். அதில் பாஸ்வேர்ட் போட்டிருக்கோம். ஆனால் எப்படியும் நிறைய காம்பினேஷன் ட்ரை பண்ணி அதை ஓப்பன் பண்ணி இவங்களோட சிம் கார்டை எடுத்து அதில் போட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இவங்களோட கண்டெய்னர் தண்ணியில் விழுந்ததாகவும் அதில் ஓட்டை இருந்து தண்ணியும் உள்ளே வந்துட்டுருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. ஹீரோயினை பயப்படாமல் இருக்க சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு டியூ டேட்டும் கிட்ட வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு எப்போ வேணால் குழந்த பிறக்கலாம். அவங்களுக்கு சாப்பிட இருக்கிறது இந்த கண்டெய்னருக்குள்ளே ஏறினப்போ ஹீரோ கொடுத்த ஒரே ஒரு சாக்லேட்டும் இப்போ கிடச்ச கொஞ்சம் தண்ணியும் மட்டும்தான். இதை வச்சு அவங்களால எவ்வளோ நாள் மேனேஜ் பண்ண முடியும்? ஹீரோயின் இந்த இடத்த விட்டு தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இந்த மாதிரி படங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.